மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் இப்பவே துவா செய்து கொண்டே இருக்கணும். இறைவனே அறுதலில் உம்ரை விட்டும் பாதுகாத்தடு. அறுதலில் உம்ர்னா என்ன? அதாவது ஒரு மாதிரியாக தள்ளப்படக்கூடிய அந்த முதுமையின் இயலாமையிலிருந்து என்னை பாதுகாத்தது. நான் கடைசி வரைக்கும் ஜம்மா வாழ்ந்துட்டு போயிடும். நல்லா நினைச்சு பாருங்க, மலஜலம் கழித்து அந்த நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல், நம்ம பிள்ளைங்க நம்மளை அப்படி தூக்கிட்டு போறதும் கழுகிறது எல்லாம் நமக்கு உணர்வா தெரியுது. அதை தாங்க முடியுமா நம்மளால? அதை நம்மளால ஜீரணிக்க முடியுமா? அப்படி லுங்கியில் இப்படி ஆயிடுச்சு, அல்லாஹ் பாதுகாக்கணும், கடைசி வரைக்கும் ஆயிடுச்சு. அதை புள்ள என்ன பாவா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போகுது. அந்த நிலைமையை நினைச்சு பாருங்க. அப்ப ரசூல் எவ்வளவு முக்கியத்துவம் அதுல இருந்துச்சுன்னு சொன்னா, ஐங்கால தொழுகைக்கு பிறகு இதை ஓதி இருப்பாங்க. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த சொற்களை கொண்டு அல்லாஹு தஆலாவிடம் பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புஹுல் வ அஊது பிக மினல் ஜுபுன் வ அஊது பிக அன் உரத்த இலா அர்தலில் உமுர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஊது பிக மின் அதாபில் கபர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புஹுல் வ அஊது பிக மினல் ஜுபுன் வ அஊது பிக அன் உரத்த இலா அர்தலில் உமுர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஊது பிக மின் அதாபில் கபர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புஹுல் வ அஊது பிக மினல் ஜுபுன் வ அஊது பிக அன் உரத்த இலா அர்தலில் உமுர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஊது பிக மின் அதாபில் கபர். இறைவா, கோழைத்தனத்தையும் கஞ்சத்தனத்தையும் விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். தள்ளாத முதுமையின் பக்கம் நான் தள்ளப்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உலகில் குழப்பத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மன்னரையின் குழப்பத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவார்கள் புகாரி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துல மற்றவைகள் நம்ம அதிகமாக ஒரு பார்க்கப்படாத ஒன்று. அதில் ஒரு சில இது பார்க்கப்படும். உலகத்தின் குழப்பத்தை விட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பம் ஒன்று, இவனுடைய குடும்பம் அவதூறுல சிக்கிறது. இது ஒரு பெரிய குழப்பம். யாராலாவது அவதூறு செய்யப்பட்டு அந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றமே தடையாக ஆகி போகிறது. சதிகாரர்களுடைய சதிகளுக்கு ஆளாகி அவங்களுடைய குடும்பத்தினுடைய கண்ணியமும் மானமும் பறிபோவது. ஏன்னா தவறை மறைப்பது அல்லாஹ்வுடைய பெரிய கருணை. அந்த கருணையை உடைக்கக்கூடிய விதத்தில் அந்த கருணைக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது தான் இந்த உலகத்தினுடைய குழப்பம் அப்படின்றது. அதனால படைத்தவனிடத்துல இது போன்ற விஷயங்கள்ல தொடர்ந்து பாதுகாப்பு தேடணும். நாம பவித்திரமா இருப்போம், நாம கண்ணியமா இருப்போம். ஆனால் நம்மளை எப்படி ஒரு பலாய் நம்மளை அடையுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்முடைய வியாபாரத்தில் களங்கத்தை ஏற்படுத்தலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில பவித்திரமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பார், அவரை போய் தவறாக சொல்லக்கூடிய அளவுக்கு குழப்பம் ஏற்படலாம். மொத்தத்தில் இப்லீஸ்கள் மனித உருவத்தில் என்ன செய்யும்னு சொன்னா, இது போன்ற காரியங்களை பண்ணுன்றதுனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல பாதுகாப்பு தேடும்போது ஃபித்னத்தி துன்யான்னு இருக்கிறாங்க, உலகத்தில் உள்ள குழப்பம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ரொம்ப மெயின் பாயிண்டாக அவங்க வச்சது என்னன்னா, மின் உரத்தி இலா அர்தலில் உமூர் அப்படின்றாங்க. மின் அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தலில் உமூர் அப்படின்னாங்க. அர்தலில் உமூர் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயதான காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான பலகீனம். பலகீனம் எல்லாத்துக்கும் ஏற்படும் தான், பலகீனத்தில் இருந்து யாரும் மனிதன் தப்ப முடியாது. ஆனால் அந்த பலகீனத்திலேயே கடுமையான பலகீனம் அப்படின்றது தன் தேவையை தானே செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஒன்று மூளை பலகீனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இன்னொன்று சொல்லி பார்த்தீங்கன்னா உறுப்புக்கள் பலகீனம் அடைந்து போவது அப்படின்றது இருக்கிறது. ரெண்டை விட்டு அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து பாதுகாப்பு தேடுங்க. மூளை பலகீனம் அப்படி சொன்னால் மறதி ஏற்பட்டுரும், கடுமையான மறதி ஏற்படும் தள்ளாட வயதில். அதே போல் மூளை பிசகி போகும்.
என்ன பேசுகிறோம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பேச வைக்கும். நம்ம வீட்டுக்கு கீழே தான் ஒருத்தரை வச்சிருக்கிறாங்க. அவர் எப்படி இருக்கிறாருன்னா வெளியில தான் வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தந்தை அல்ல, அந்த வீட்டுக்காரருடைய தந்தை அல்ல, அவருடைய மாமா, தாய் மாமா. பார்வை இல்லை, மூளையும் இல்லை, மூளையும் செயல்பாடு இல்லை. அதனால வீட்டுக்குள்ள சிறுநீர் கழித்தர்றாரு, வீட்டுக்குள்ள எதையாவது ஒன்று பண்ணிடுறாருன்னு. சின்ன வீடு பாவம், அவங்களே நம்ம குத்தம் சொல்ல முடியல. என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வெளியில தான் வச்சிருக்கிறாங்க. கால் மீதி செருப்பு போடுவோமே அங்கதான் வச்சிருக்கிறாங்க. கடந்து போகும்போதே ஒரு வழியோடு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஒரு உணர்வுள்ள மனிதன் அந்த பாதையை கடந்து வீட்டுக்கு போகும்போதே அந்த வயதான மனிதர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு ஒரு கஷ்டப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். அவர் அப்படி மட்டும் இருந்தாலும் பரவாயில்லை, மூளை பிசகுனதுனால அவருக்குள்ள ஒரு உலகத்தை இமேஜினேஷனை ஏற்படுத்தி கொண்டு அப்படி கையை இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பார். தனக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியும் அவர் அதை இது பண்ணுற மாதிரியும். அந்த படிப்பினைக்காக அவரை வீடியோ பிடிச்சி வச்சுருந்தேன். அல்லாஹ் தஆலா எவ்வளோ கஷ்டங்களில் இருந்தெல்லாம் மக்களை காப்பாற்றிருக்கிறான், நம்மளை காப்பாற்றிருக்கிறான். அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த கையும் ஓயாதான் என்னமோ தெரியலை, இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஆதரவாக இருந்த சகோதரியும் போன மாதம் இறந்துட்டாங்க. இப்போ அவருடைய பிள்ளைகள் தான், அவங்களுடைய பிள்ளைகள் தான் மாமாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்டா, நாம திடகார்த்தமானவர், ஆரோக்கியமானவர், கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தயவு தாட்சணியம் இல்லாமலாம் என் தாக்கத்தை வைத்து நான் வாழ போறேன்னா யாரும் சொல்ல முடியாது. மூளை பிசகுதல் அப்படின்றது எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. அதிகப்படியான மன அழுத்தம், அதிகப்படியான வெறுமை, இதன் போன்றவையின் காரணமாக வயதானவர்களுக்கு மூளை பிசகுதல் ஏற்படுதுன்றான். அதனால இருக்கிற மக்கள் என்ன செய்யணும்னா வயதானவங்களை குழந்தையா ட்ரீட் பண்ணணும். முதல்ல அவங்களோட பேசணும். என்னை பொறுத்தவரை என்ன தெரியுமா, அவனுக்கு பழத்தை வாங்கி கொடுத்தோம், அதை வாங்கி கொடுத்தோம், ஹார்லிக்ஸை போட்டு கொடுத்தோம், தனியாக வீடு பிடிச்சி வாப்பா அம்மா வச்சோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி முதல்ல அவருக்கு டானிக் என்ன தெரியுமா, பிள்ளைகள் மனம் விட்டு பேசணும். மனம் விட்டு பேசும்போதே அல்ஹம்துலில்லாஹ் அந்த மக்களுக்கு இது போன்றவையெல்லாம் நிச்சயமாக ஏற்படாது. முகமது ரசூலுல்லாஹ்க்கு ஏற்பட்டுச்சா? சிகிர்னால ஏற்பட்ட அந்த பலகீனத்தை தவிர ரசூலுல்லாஹ்க்கு வயது முதிர்வு அப்படின்ற அந்த பலகீனம் ஏற்படவே கிடையாது. கடைசி வரைக்கும் தாக்கத்தோட நின்று தொழுதுருக்கிறாங்க. ஒன்று 2-3 நாள் முடியாம ஆயிடுச்சே ஒழிய மற்றபடி கடைசி வரைக்கும் இமாமத் செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். இதுக்கு பக்கபலமாக இருந்தது என்னது? அல்லாஹ்வுடைய கருணை. இதற்கு பக்கபலமாக இருந்தது என்னது? மனைவி மக்களுடைய உபசரிப்பு. இதற்கு பக்கபலமாக இருந்தது என்னது? எல்லாவற்றையும் விட மேலாக ரசூலுடைய ஈமான், ரப்புல் ஆலமீனால் தரப்பட்ட மனோ வலிமை, ஈமான். ஆக சகோதரர்களே, இந்த வயது முதிர்ந்த மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் இப்பவே துவா செய்து கொண்டே இருக்கணும். இறைவனே அறுதலில் உம்ரை விட்டும் பாதுகாத்தடு. அறுதலில் உம்ர்னா என்ன? அதாவது ஒரு மாதிரியாக தள்ளப்படக்கூடிய இயலாமையின் முதுமை, அந்த முதுமையின் இயலாமையிலிருந்து என்னை பாதுகாத்தது. நான் கடைசி வரைக்கும் ஜெம்மா வாழ்ந்துட்டு போயிடும். நல்லா நினைச்சு பாருங்க, மலஜலம் கழித்து அந்த நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல், நம்ம பிள்ளைங்க நம்மளை அப்படி தூக்கிட்டு போறதும் கழுகிறதும் எல்லாம் நமக்கு உணர்வா தெரியுது. அதை தாங்க முடியுமா நம்மளால? அதை நம்மளால ஜீரணிக்க முடியுமா? அப்படி லுங்கியில் இப்படி ஆயிடுச்சு, அல்லாஹ் பாதுகாக்கணும், கடைசி வரைக்கும் ஆயிடுச்சு. அதை புள்ள என்ன பாவா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போகுது. அந்த நிலைமையை நினைச்சு பாருங்க. அப்ப ரசூல் எவ்வளவு முக்கியத்துவம் அதுல இருந்துச்சுன்னு சொன்னா, ஐங்கால தொழுகைக்கு பிறகு இதை ஓதி இருப்பாங்க. 5 வக்து தொழுகையிலே அறுதல் உமரை பத்தி ஓதி இருக்கிறாங்களே, என்ன காரணம்? இது போல பலகீனம்தான். அல்லாஹ் கண்ணிய குறைவா ஆக்கிடக்கூடாது. கடைசி வரைக்கும் என் மலத்தை சுத்தப்படுத்துவதை நான் தான் செய்யணும், வேற யாரும் செய்யக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. உணர்வோடு ரப்புல் ஆலமீன் நாம பதிந்த இந்த வார்த்தைகளை அல்லாஹு தஆலா துஆவாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ் கடைசி வரைக்கும் தன்மானத்தோடும் கண்ணியத்தோடும் நம் தேவைகளை நாமே நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. இந்த காணொளி உங்களை கவர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக கண்டிப்பாக துஆ செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையின் இனிமை, எங்கள் வாழ்க்கையின் தர்பியத், எங்கள் வாழ்க்கையின் தக்வா, இதற்காக தங்களுடைய துஆவை ஆசித்த ஒரு ஏழையாக உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.